கடகராசி காலச்சக்கரத்துக்கு 4ஆம் பாவம். பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய நிலையை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப வந்து இந்த தாய்மை குணம்ன்றது எப்படி இருக்கும், ரொம்ப அமைதியா எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்குறேன்டா, ரொம்ப பொறுப்பசாலியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு வீட்டுல 2 குழந்தைங்க வளர்த்தனா அந்த குழந்தை ஒரு மாதிரி இந்த குழந்தை மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அமைதி, அந்த பொறுமை, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா பாக்குறதுக்கு வசீகர தோற்றம் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருடைய ஒரு சோசியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட நிறைய ஈர்ப்பு நிலைகள் அப்படின்றது இருக்கும். இதே வந்து நம்ம குழந்தைகள்லாம் ஒன்றும் தெரிய போறது இல்ல. பொதுவாக வந்து ஒரு வீட்டுல ஒரு குழந்தை வளரும் போது ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கிற குழந்தை ஒண்ணு வளரும் பாத்தீங்களா, கடகதான். தூக்கி தூக்கி வச்சுப்பாங்க, அம்மா மாதிரி பாத்துக்கிறாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம கடகம் தான். பொதுவா வந்து இவங்களை பார்க்கும்போது ஈர்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இயல்பா வந்து எங்க அன்பு ரீதியான்றதை தாண்டி அழகு ரீதியா அன்பு, அதாவது அழகு அன்பு எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை யாரு, பொறுமை நிதானம், இதெல்லாம் யாருன்னா நம்ம கடகராசி தான். அம்மா கடகம் கண்டிப்பா. அது என்ன, சந்திரன் ஒரே ஒரு வீடு தானே, அந்த அம்மாவுக்கு ஈடு வேற எதுவுமே கிடையாது. அது மாதிரியான ஒரு அன்பு நிலையில இருக்கவங்க இவங்க தான். இவங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அதாவது ஒரு சின்ன குழந்தைய வளரும் போது நார்மல் ஏஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கப்பா, இது வேண்டாம்ப்பா, அடம் பண்ணிட்டு வேண்டாம், அடம் பண்ண வேண்டாம்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே பரவாயில்ல பாத்துக்கலாம், சரி விட்டு கொடுக்கலாம், வேணும்னு அடம் பண்ணாது, அட்ஜஸ்ட் பண்ணும். இந்த அட்ஜஸ்ட் பண்றதெல்லாம் யாரு அப்படின்னா கடகராசி.